வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். நான் காந்தியோட பல குருக்களில் ஒரு குரு பேர் ரால்ஃப் வால்டோ எமர்சன்னு பேர். அவன் ஒரு பெரிய அமெரிக்கன் ஃபிலாசபர். அவன் பெரிய பெரிய எஸ்ஸேலாம் எழுதியிருக்கான். எமர்சனோட எஸ்ஸேஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல கோட்ஸுங்களை நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். அவர் கீதையை பற்றி படித்து உலகத்தில் இருக்கிற ஃபிலாசபியெல்லாம் படித்து ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருக்கார். அவர் தனியாக போய் ஒரு கேபினில் இருந்து அந்த வாழ்க்கையை தனியாக இருந்து அனுபவித்து அது மாதிரி பல புஸ்தகங்கள், பல எஸ்ஸே இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் ஓல்டு பர்ஃபெக்ட் இங்கிலீஷில் இருக்கும். இந்த எஸ்ஸேலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரால்ஃப் வால்டோ எமர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்ஸ் கிடைக்கும். அவரோட பல கோட்டில் ஒரு கோட்டை எடுத்து இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி என்ன எனக்கு தோணுச்சுன்னா, வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். லைஃப்பில் நீ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க சரியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. லைஃப்பில் கடைசியில் எம்டியாக போயிடலாம். வாழ்க்கையை வாழணும்னா யூ ஷுட் லிவ் லைஃப் ஆஸ் அன் ஆனரபிள் மேன். அப்படின்னா சொசைட்டியில் உங்களை மதிக்கணும், இவன் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கம்பேஷனேட் அண்ட் எம்பத்தி இருக்கணும். மற்றவங்கள பார்த்து நீங்கள் அவனை பார்த்து ஒரு அனுதாபம், அவன் படுற கஷ்டத்துக்கும் அவனை ஃபீல் பண்ணணும். கடவுள் உங்களை நல்லா வச்சுருக்காங்க, அந்த கஷ்டம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எம்பத்தி உங்களுக்கு இருக்கணும். அந்த எம்பத்தி, கம்பேஷன் அண்ட் கடைசியில் இந்த பூமியில் நீங்கள் போனதுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கணும். இது மூணும் இல்லைன்னா நீங்கள் வாழாமல் இருக்கிறதே மேல் அப்படிங்கிறார். இதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லணுங்கிறேன். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வாழணும்னு, அப்புறம் கடைசியில் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கலாமை பற்றி தெரியும். கலாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பையனாக பிறந்தவர். அவர் வீட்டில் முதல்ல காலேஜுக்கு போனது அவர் தான். இன்ஃபேக்ட் அந்த ஐலண்டை விட்டு ராம்நாதுக்கு போய் மிடில் ஸ்கூல் படித்து, ஹை ஸ்கூல் படித்து, ஜோசப்ஸ் காலேஜில் போய் பியூசி படித்து, சுஜாதா மாதிரி ஆட்களோட கிளாஸ்மேட்டாக இருந்து அப்புறம் மெட்ராஸ் படித்து பெரிய ஆளானார். வாழ்க்கையில் பல இடத்துல அவர் நினச்சதெல்லாம் பண்ண முடியல. ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகணும்னு நினச்சாரு, ஃபெயில் ஆகிட்டார். சிவானந்த ஆசிரமம் போகிறாரு. பைலட் ஆகணும்னு நினச்சாரு, முடியல. நீ உன்னால் பைலட் தான் ஆக முடியல, பிளேன் பில்ட் பண்ணுறதை பாருன்னு சொல்லி சிவானந்தா அட்வைஸ் கொடுத்து அவர் திரும்பி அவர் கேரியர் ரீஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போகிறார். இதில் 3 விஷயத்த எமர்சன் சொன்னதை உங்களுக்கு திரும்பி நான் சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்கிறாரு? லிவ் ஆனரபிளி. இன்றைக்கி கலாமை பார்த்தா எல்லோரும் மதிப்பு மரியாதையும் இருக்கிறவங்க தான். 2வது விஷயம் அவர் என்ன சொல்கிறார்? மற்றவங்கள பார்த்து கம்பேஷன் காட்டுங்கிறார். 2 இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். கலாம் பெரிய பெரிய மெட்டீரியல் யூஸ் பண்ணி சேட்டிலைட்ஸு, மிசைல்ஸ் எல்லாம் பண்ணுறார். அந்த லைட் வெயிட்டாக இருக்கிற ஸ்ட்ராங் மெட்டலை நீங்கள் குழந்தை கால் இல்லாதவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அப்போ எல்லோரும் உடன் கால் தான் வச்சுட்டுருப்பாங்க. அந்த உட்டில் கால் பண்ணி நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது பேர் ஜெய்ப்பூர் ஃபுட்டும்பாங்க. அதை வச்சு நடக்காமே முடியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெட்டீரியலை வச்சு லைட் வெயிட் ஃபுட் பண்ணிங்கன்னா மக்களால் ஓட முடியும்னு. ஒரு சின்ன குழந்தை முதல்ல கால் இல்லாத குழந்தைக்கு அதை ஃபிட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஓடி வரும். அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். இது எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, இது மாதிரி பல கதை இருக்குது அவரை பற்றி. பட் அவர் கம்பேஷனை காட்டினதுக்கு இதுதான் அவரோட கம்பேஷன். அதாவது மற்றவங்கள பற்றி கவலைப்படுறது. அவரோட லைஃப்பில் அவர் பல மற்றவங்கள பார்த்து எப்படி கவலைப்படுறதுங்கிறத ரொம்ப அழகாக காட்டினார். அடுத்தது நீங்கள் என்ன கேட்பீங்க? அவர் எப்படி வாழ்ந்தார்னு எல்லாரும் தலைநிமிர்ந்து வாழ்ந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி கம்பேஷன் காட்டினார்னு ஒரு கதை சொல்லிட்டேன். இன்னொரு கதையை கேளுங்க. அவர் பிரசிடெண்ட் ஆகிறார். ஃபஸ்ட்டு டைம் திருவனந்தபுரம் போகிறார். நம்ம பிரசிடெண்ட்டாக திருவனந்தபுரம் போகிறோன்னா நார்மலாக அதுக்கு முன்னாடி வந்த பிரசிடெண்ட்டும் அதுக்கப்புறம் வந்த பிரசிடெண்ட்டும் ராஜ்பவனில் போய் உட்காந்துக்கிட்டு
ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களெல்லாம் கூப்பிட்டு பார்ப்பார். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கேரியர் அங்கே தான் ஆரம்பிக்கிறார். அங்கே உட்காந்து மிசைல்ஸ் ஃபஸ்ட்டு சைக்கிளில் மிசைல் தள்ளிட்டு போகிற டப்பா இப்போ வீடியோலாம் இருக்கும், ஃபோட்டோ கூட இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் என்ன பண்ணுறாரு, அவரோட செருப்பெல்லாம் அப்போல்லாம் அவரால் தைக்க முடியாது, புது செருப்பு வாங்க முடியாது. ஒரு காப்லர் தான் அதை தைச்சி கொடுப்பான். முதல் வேலை அந்த காப்லர் தான் அவருக்கு ஃப்ரெண்டு. தனியாக இருக்கும்போது ஹாஸ்டலில் ரூமில் இருக்கும்போது அந்த காப்லரோட போய் உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருப்பார். 2 பேருக்கும் ஒரே வயசு. நேராக கேவல்கேடை விட்டு அந்த காப்லரை போய் பார்க்குறாரு. ஒரு சாதாரண சின்ன கடையில் ஒரு காப்லர் உட்காந்துட்டுருக்கான். பிரசிடெண்ட் நேராக போய் பார்த்து இறங்கி கட்டி பிடிச்சி என் ஃப்ரெண்டுன்னு பேசுகிறாரு. பொசிஷனில் அவர் எங்கே இருந்தார், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அவர் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸரு. அவர் சாதாரண செருப்பு தைக்கிறவர். அப்பவும் அதை காட்டுறாரு. பிரசிடெண்ட் ஆன அப்புறம் கூட நான் மாறலைன்னு அவர் அதை காட்டுறாரு. அதே மாதிரி அவர் ஒரு மெஸ்ஸில் போய் டெய்லி சாப்பிடுவார். அந்த பேச்சுலருக்கு மெஸ்ஸு. பிரசிடெண்ட்டாக போய் இந்த காப்லரை பார்த்த அப்புறம் அந்த மெஸ்ஸில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு. அசிஃப் அவர் மாறவே இல்லை. அன்றைக்கி பிரசிடெண்ட்டாக இருந்தார், 300 இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றாரு. 3வது என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கொலீக் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கில் போயிட்டே இருப்பார். அந்த ஒர்க்கு முடியாது. அந்த கொலீக் அவரோட பொண்ணுகிட்டையோ பையன்கிட்டையோ சொல்லியிருப்பார், கூட்டிகிட்டு உன்னை எக்ஸிபிஷன் நான் சுற்றி காட்டுறேன், உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் வேலை முடியாதனால அவர் வேலையிலேயே பிஸியாக இருப்பார். கலாமுக்கு தெரியும் இது மாதிரி கமிட் பண்ணிட்டாருன்னு. இந்த மாதிரி கமிட் பண்ணதுனால இவர் போய் அந்த வீட்டில் போய் அந்த பையனோ பொண்ணையோ கூட்டிகிட்டு ஃபுல்லாக எக்ஸிபிஷனை சுற்றி காமிச்சு அந்த பையனுக்கு ஏதாவது டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சு நைட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டார். ஒரு கொலீக் ஒரு கமிட்மெண்ட்டை ஃபேமிலி கமிட்மெண்ட்டை மீட் பண்ண முடியாமல் வேலையில் பிஸியாக இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், நம்ம போய் அந்த கொலீகோட கமிட்மெண்ட்டை முடிப்போம்னு நினச்சாரு. அதுதான் எம்பத்தி. இதுதான் வாழ்க்கை. நீங்கள் கலாம் பிரசிடெண்ட் ஆனாரா பிரசிடெண்ட் ஆகலையான்னு முக்கியம் கிடையாது. பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி தான் இருந்தார் அவர். பிரசிடெண்ட் ஆனப்புறமும் அப்படியே இருந்தார். இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் வாழணுங்கிறது. இன்னொரு கதை சொன்னேன்னு டைம் ஆகிடுச்சு. அதை இன்னொரு நாளைக்கு பேசிப்போம். ஏன்னா இவ்வளோ நல்ல மனுஷனை பற்றி பேசினபோது இன்னொரு கதை நீங்கள் வேணாம். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் தான் இவன் தான் சக்ஸஸ்ஃபுல். 100 வருஷம் ஆனாலும் இது மாதிரி மனுஷனை பற்றி தான் பேசுவாங்க. இதை தான் எமர்சன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.